இப்போ ஏன் நம்ம ஒரு நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம்? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம். ஏன் வாழ்ந்துட்டுருக்கோம்? இந்த மனநிலை எப்படி வருது அப்படின்னா, மனித உயிர்களோட வாழ்க்கையில் உயிர்களின் வாழ்க்கை என்பது என்னன்னாக்கா, பெண் உயிரை புரிஞ்சுக்கிறது தான் ஆணோட கடமை. பெண்ணின் உணர்வை புரிந்து கொண்டு பெண்களுக்கு தகுந்தாற் போன்று வாழ்வது தான் ஆணோட கடமை. எல்லா உயிரிடத்துலையும் இதுதான் நடக்கும். அதனால் பெண்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இயற்கை விதிமுறை. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். நீ எப்படி வாழணும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுன்னா நீ பெண்களை புரிந்து கொள், நீ வாழ்க்கையை புரிந்து கொள்வாய். பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள், உன் வாழ்க்கையை புரிந்து கொள்வாய். எப்படி வாழ வேண்டும் என்பது உனக்கு தெரிந்துவிடும். பெண்களுக்கும் இதுதான் விதிமுறை. பெண்கள் பெண்களாகிய தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் என்ன பண்ணணும்னா பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் என்ன பண்ணணும்னா பெண்களாகிய தங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சிக்கும் போது தான் என்ன பண்ணுவாங்க, நிலையாக ஒரு இடத்துல வசிப்பாங்க, எளிமையாக வாழ்வார்கள். பெண்களுடைய உணர்வுகள் எளிமையானது. அப்போ பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் எளிமையாக வாழ்வீங்க, நிலையாக ஒரு இடத்துல வசிப்பீங்க. எளிமையாக வாழும்போது நீங்கள் நிலையாக ஒரு இடத்துல வசிப்பீங்க. எப்போ நீங்கள் கடினமாக வாழணும், கஷ்டப்பட்டு வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ தான் நீங்கள் நாடோடித்தனமாக வாழ்கிறீங்க. அப்போ நாடோடித்தனமாக வாழ்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுக்கிறோம். பெண்களை புரிஞ்சிக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறோம். ஆண்களை புரிந்து கொள்வதால் தான் இப்படி ஒரு இது. நீ பெண்ணை புரிஞ்சிக்காத, ஆணை புரிஞ்சிக்கணும், ஆண்களின் உணர்வுகளை புரிஞ்சிக்கோ, அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு செயற்கையான ஒரு நடைமுறை இங்கே உருவாக்கும் போது தான் நாம் என்ன பண்ணுறோம், ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் இப்படித்தான் வாழ்வோம். இந்த மாதிரி நாடோடித்தனமாக தான் நம்ம வாழ்வோம், நிலையாக ஒரு இடத்துல வசிக்க மாட்டோம். ஏன்னா ஆண்களின் உணர்வுகள் கடினமானது, முரட்டுத்தனமானது. பெண்களின் உணர்வுகள் மென்மையானது, எளிமையானது. பெண்கள் நிலையாக ஒரு இடத்துல வசிக்க தான் விரும்புவாங்க. பெண்ணின் உணர்வுகளை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நிலையாக ஒரு இடத்துல வசிப்போம். பாதுகாப்பாக வாழணும், அதுதான் பெண்களின் உணர்வுகள். எளிமையாக வாழணும், பாதுகாப்பாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், உறவு முறையோடு வாழணும், இது எல்லாமே பெண்களின் உணர்வு. அதனால் நீங்கள் அப்போ அந்த வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிங்கன்னா மகிழ்ச்சியாக வாழணும், பாதுகாப்பாக வாழணும், எளிமையாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போன்று நாம் வாழ வேண்டும். அது வாழ்ந்துட்டாலே நீ என்ன பண்ணுவ, எளிமையாக தான் வாழ்வ. எளிமையான வாழ்க்கைங்கிறது என்னது, நிலையாக ஒரு இடத்துல வசிப்பது, ஊர் ஊராக போகிறது பிழைக்கிறதுக்காக, இங்கேருந்து நாடு விட்டு நாடு போகிறது. இதெல்லாம் ஏன் ஏற்பட்டதுன்னா பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டதால் ஏற்பட்ட விளைவு. ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டாக்கா இதுதான் நடக்கும். என்ன நடக்கும், ஒரு ஊரை விட்டு ஊர், நாட்டை விட்டு நாடு, ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு, அப்புறம் விண்வெளிக்கே போயிட்டான். இதெல்லாம் ஆணின் உணர்வுகளை புரிந்து கொண்டதால் ஏற்பட்ட குழப்பங்கள். ஆணின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் இப்படித்தான் வாழ்வோம், பாதுகாப்பற்ற வாழ்க்கை. ஆணின் உணர்வுகள் இப்படி தான் பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. இந்த மாதிரி தான் ஆபத்து, அழிவில் போய் முடியும். ஏன் உலகம் முழுக்க எல்லா உயிரினங்களும் பெண் உயிரினத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் வாழுது. ஆண் உயிரினத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நடந்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன், ஆணின் வேகத்துக்கு பெண் நடந்து போனால் போக முடியுமா, முடியாது. அப்போ யார் வேகத்துக்கு, பெண்ணின் வேகத்திற்கு ஆண் நடக்கணும், பெண்ணின் பின்னால் தான் நடக்கணும், பெண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடாது. நடக்கிறதுலே பார்த்திங்கன்னா நீங்கள் பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்பவராக இருந்தால் நீங்கள் எப்படி நடப்பீங்கன்னு அப்படின்னா, பெண்ணை முன்னால் விட்டு பின்னாடி, ஆண் பின்னாடி போகணும். அப்போ அது பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்வதாக அது அர்த்தம். அப்படின்னா அப்போ பெண் வேகமாக போக மாட்டாங்க, அப்போ ஆணை விட அவங்க மெதுவாக தான் போவாங்க. அப்போது இதில் என்ன கிடச்சதுன்னா ஆணுக்கு வேகமாக போக வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. எதனால், பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பெண்ணிற்கு பின்னால் நடந்து போகும்போது, பெண்ணை பின்தொடரும் போது, பெண்களை பின்தொடரும் போது, பெண்ணின் உணர்வுகளை பின்தொடரும் போது ஆண்களுடைய வேகம் குறைவாகி விடுகிறது, குறைந்து விடுகிறது, எளிதாகி விடுகிறது, பாதுகாப்பானதாக மாறிவிடுகிறது. இதற்கு பதிலாக நீங்கள் பெண்களுக்கு முன்ன ஆண்கள் போகணும்னு நினச்சாக்கா, பெண்களை விட வேகமாக போகணும்னு நினச்சாக்கா, பெண்களின் முன்னால் போகணும்னு நினச்சாக்கா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆண்கள் வேகமாக போவான், பெண்ணால் ஆணின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. அப்போ ஆணின் உணர்வுகளை பின்தொடரக்கூடாது, பெண்ணின் உணர்வுகளை தான் பின்தொடரணும். அப்போ தான் பெண்ணும் ஆணும் ஒன்றா பயணிக்க முடியும். ஆணின் வேகத்திற்கு ஆணின் உணர்வுகளை பின்தொடர்ந்து போனாக்கா ஆணின் வேகத்திற்கு
ஆணின் வேகத்திற்கு தந்தார் போன்று பெண் தன்னை மாற்றிக்கொண்டு போக நினைத்தால் பெண்களால் போக முடியாது. ஆண் மட்டும்தான் போவான், முன்னாடி போயிடுவான், திரும்பி பார்ப்பான், எங்கே நமக்கு பின்னாடி வந்த நம்ம பொண்டாட்டியை காணோம் அப்படின்னு பார்ப்போம். அதனால் பெண்ணின் உணர்வுகளை ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டால் தான் ஆணும் பெண்ணும் ஒத்துமையாக போக முடியும், சமமாக போக முடியும். ஆணின் உணர்வுகளை பெண்கள் புரிந்து கொண்டால், ஆணின் உணர்வுகளை பெண்கள் பின்தொடர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆண் மட்டும்தான் போவான். ஆண் வேகமாக போவானா, ஆணின் உணர்வுகளை பின்தொடர பெண்களால் முடியாது. ஆணின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க பெண்களால் முடியாது. ஆண் மட்டும் வேகமாக முன்னாடி போவான், பெண் காணாமல் போயிடுவான். அப்போ பெண்ணை பற்றின கவலையே அவனுக்கு இருக்காது, பெண்ணை பற்றி கவலையே பட முடியாது. பெண்களுக்கும் தங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு ஆண்கள் இல்லையே அப்படின்ற மாதிரி ஆண்களை பற்றி தான் கவலைப்படுவோம். என்னடா இவன் எங்கேயோ போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பெண்களின் உணர்வுகளை புரிஞ்சிக்கும் போது தான் நம்முடைய வேகம் குறையும். அப்போ பாதுகாப்பாக மாறும். அதிவேகம் ஆபத்தானது. அது ஏன்? ஆணின் வேகத்திற்கு பெண்கள் ஈடு போகணும், அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து போகணுன்னு பெண்கள் முயற்சி செய்யும்போது தான் ஆண் வேகமாக போகிறான், அந்த பயணம் ஆபத்தானதாக மாறுகிறது. அப்போ என்றைக்குமே பெண்ணின் உணர்வுகளை புரிஞ்சிக்கும் போது, பெண்ணின் உணர்வுகளை பின்தொடரும் போது நம்ம ஆண்களின் வேகம் பாதுகாப்பானதாக மாற்றப்படுகிறது. ஆண்களுக்கு நடப்பதே எளிதாகிவிடும், பெண்களுக்கும் நடப்பது எளிதாகிவிடும். ஆண் தனது வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பெண்களோட போகும்போது பெண்களோட வேகமாக போகக்கூடாது, பெண்களுக்கு முன்னால் போகக்கூடாது, பெண்களுக்கு பின்னாடி போகணும். அதன் பிறகு பெண்களோடு சமமாக போகணும். எக்காரணம் கொண்டும் பெண்களுக்கு முன்னால் ஆண்கள் போகக்கூடாது, பெண்களுக்கு பின்னாடி தான் ஆண் நடந்து வரணும். அப்போ தான் ஆணும் பெண்ணும் சமமாக போக முடியும். ஆண் பெண்ணை விட வேகமாக போகணுன்னு நினச்சாக்கா ஆணும் பெண்ணும் சமமாக போக முடியாது. ஆண் மட்டும்தான் போவான், பெண் பின்தங்கிடுவாங்க. என்னால் முடியாது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி, நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்ட்டு. இப்போ பெண்கள் ஏன் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்கன்னா, ஆண்கள் வேகமாக போகிறாங்க, சேர்ந்து போக முடியல. அதனால பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, நான் வீட்டிலே இருந்துக்கிறேன்ப்பா, உன் வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாது, நீ வேலைக்கு போயிட்டு வா, நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன், உட்காந்துக்கிட்டு சமைச்சு பார்க்குற வேலை, வீட்டை சுற்றி உள்ள வேலைகள் நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் என்ன காரணம்னா, அடிப்படையில் ஆணின் வேகத்திற்கு பெண்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. ஆதலால் தங்களுடைய பயணத்தையே அவங்க நிறுத்தி, போதும் வேண்டாம், என்னால் நடக்க முடியாது, என்னால் உன்னுடன் பயணிக்க முடியாது, இந்த இயந்திர அறிவியல் உலகில் என்னால் பயணிக்க முடியாது, ஆதலால் நான் எனது பயணத்தை நிறுத்தி கொள்கிறேன், எனக்கு பயணமே தேவையில்லை, நீ வேணால் போயிட்டு வா அப்படிங்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், அவன் ஏன் வரமாட்டேங்கிற, உன்னால் முடியும், நீ முயற்சி பண்ணால் முடியும், பெண்ணால் முடியும், நீ சிங்கப்பெண் அப்படி இப்படின்னு சொல்லி மூளை செலவு செஞ்சு பார்க்குறான், உசுப்பேற்றி பார்க்குறான். அப்படியா, சரி அப்படியா, நானும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அவளும் கஷ்டப்பட்டுறான். அது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நடக்கும். எல்லா பெண்களும் அந்த முயற்சிக்கு ஈடு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மூளை செலவைக்கு எல்லா பெண்களும் இணங்க மாட்டாங்க. இருந்தாலும் பெண்கள் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓடி பார்க்குறாங்க ஆண்களுக்கு பின்னால். சரிலப்பா, நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா, எல்லாம் பெண்கள் வராத போது என்ன பண்ணுறான், ஆணின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க பெண்களால் முடியவில்லை. ஒரு பயணம் இது, வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அப்போ ஆண்கள் முன்னாடி போகும்போது ஆண்களுக்கு இணையாக பெண்களால் போக முடியல, ஆண்களுக்கு பின்னால் கூட பெண்களால் ஓட முடியல. ஆண் எங்கேயோ போயிட்டான், இவ என்னால் முடியாதுன்னு உட்காந்துட்டா. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு கோபம், என் கூட வரமாண்டியா பாரு, ஒன்றால் எவ்வளோ லேட் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் அடிக்க ஆரம்பிச்சிடறான், திட்டுறான். நீ வரலன்னா பாரு அவனை என்ன பண்ணுறான் பாரு, நான் அவ்வளோ தூரம் போயிட்டேன், நீ இப்போ தான் இங்கே உட்காந்துட்ருக்குற, முடியலைங்கிற, சோறு தான் தீங்க, என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். அப்புறம் திரும்பவும் உன்னால் முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறான். திரும்பவும் இவன் பின்னாடி என்னால் முடியலப்பான்னு உட்காந்துடுறா. திரும்பி உதைக்கிறான், அடிக்கிறான். அதுதான் நடக்குது இங்கே ஆணின் வேகத்துக்கு ஈடு. அதனால தான் ஆணின் உணர்வுகளை பின்தொடரக்கூடாது. அவன் விண்வெளிக்கே கூப்பிட்டு போயிடுவான். விண்வெளி என்னப்பா வேக வேகமாக போய் கடைசியில் விண்வெளிக்கே போயிட்ட. இதான்ப்பா ஆம்பளைங்க என்ன பண்ணிட்டாங்க, வேக வேகமாக எங்கே போகிறான்னு பார்த்தா கடைசியில் விண்வெளிக்கு போய் நிற்கிறான். ஆணை முன்னாடி விட்டு பெண்கள் பின்னாடி போக ஆரம்பித்தாங்க பாருங்கள். நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்களை முன்னாடி விட்டு பெண்கள் பின்னாடி சாவாசம் நடந்து வந்தால் பாருங்கள். கடைசியில் என்னன்னு பார்த்தா, எங்கே ஆண்கள்லாம் வேக வேகமாக எங்கேயோ போனாங்களே, எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்தா கடைசியில் விண்வெளியில் போய் நிற்கிறான். இவர் வேகமாக போகிறாரம்மா.
விண்வெளிக்கு இப்போ பைத்தியகாரத்தனமாக இருக்கும். ஆண்களின் உணர்வுகளை பின்தொடர்ந்து ஒரு மனிதர்கள் வாழ்வார்களே, ஆனால் அது ஒரு பைத்தியகாரத்தனமான வாழ்க்கை தான். அதுதான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதைத்தான் நம்ம நாகரிக இயந்திர தொழில்நுட்ப வளர்ச்சி நாகரிகம்னு சொல்லிட்டு தப்பாக அதை நியாயப்படுத்த பார்க்குறோம். ஒரு தப்பு நடந்துருச்சு, அதை நியாயப்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆண்களை பின்தொடர்ந்தது மிகப்பெரிய தப்பு. பெண்கள் செய்த மிகப்பெரிய தப்பு ஆண்களை பின்தொடர்ந்து போனது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆசை. இந்த ஆண்களை பின்தொடர்ந்தாக்கா இந்த மாதிரி நல்லா காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கலாம், கப்பலில் போகலாம், விமானத்தில் போகலாம், சொகுசாக வாழலாம், மெத்தைகளில் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நீ என் கூட வந்தான்னு வச்சுக்கேன், உனக்கு இதெல்லாம் நான் வாங்கி தருவேன், இதெல்லாம் உனக்கு நான் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்கிறான் பெண்களுக்கு. அப்படியா உனக்கு அது வாங்கி தருவேன், இது வாங்கி தருவேன், நகை வாங்கி தருவேன், பணம் தருவேன், அது தருவேன், இது தருவேன்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளும் நான் உனக்கு பண்ணி தருவேன், என் கூட வா இப்போ இவ்வளோ வசதி அனுபவிக்கிறியே என் கூட வந்ததுனால தான் அப்படி இப்படின்னு சொல்லி தான், ஓஹோ ஆமாம் அப்படி தான், சரிதான்ப்பா இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி போகிறாங்க. ஓடி அவங்க எல்லா வசதியும் அனுபவிக்கிறாங்க. இதில் இடையில நிறைய மரணங்கள் வேகமாக போனதுனால நிறைய ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நடக்குது, விபத்துகள் நடக்குது, பலி மரணம் எல்லாமே நடக்குது. இதெல்லாம் சகஜம்தான், நடக்க தான் செய்யும். அப்படி போயிட்டு கிளம்பு, இதுக்காக நீ நிறுத்திடாத, உன் பயணத்தை நிறுத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை மேலும் மேலும் தட்டி எழுப்பி கூப்பிட்டு போயிட்டே இருக்காப்புல தலைவர். அதனால் பெண்களுக்கெல்லாம் முடியாது, நோய் வந்துடுது. வேகமாக ஓடி நிதானமாக ஓய்வு கூட எடுக்க முடியாமல் ஆண்கள் ஓடுறான், தூங்குறது கூட முடியாமல் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கான். அதில் வேறு என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் தூங்காதீங்க. அப்புறம் லைட்டு வேறு போட்டுறாங்க, நைட்டு லைட்டெல்லாம் போட்டாங்க, மின்சார லைட்டெல்லாம் போட்டு இரவு வேறு ஓடிக்கிட்டே இருக்காங்க. இரவு வேறு ஓடுறாங்க, பகல்லையும் ஓடுறான், இரவு வேறு ஓடுறான், வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான் ஆண்கள். அவனுக்கு பின்னாடி பெண்களும் ஓடியாகணும். அவளும் என்ன பண்ணுறா, நைட்டும் ஓடுறா, தூங்க கூட நேரம் இல்லை, தூக்கம் வர மாட்டேங்குது. ஓடி கடைசியில் தூக்கம் வர மாட்டேங்குது. நோய் வந்துருச்சு, நோயோடு ஓடுறாங்க. ஆணின் வேகத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஆண்களும் பெண்களும் ஓடி நோயே வந்துருச்சு. போகிற வழியில் குற்றங்கள். ஏன்னா எங்கே போகிறோம், இடையில எங்கெங்கேயோ போகிறோம், தெரியாத ஒரு இடத்துக்கெல்லாம் போகிறோம், தெரியாத அனுபவங்கள். போகிற இடங்களில் யார் எப்படின்னு சொல்ல முடியாது. வறுமையில் ஓடுறாங்க, பணம் இல்லாமல் ஓடுறாங்க, அப்போ மற்றவங்களை பிட்பாக்கெட் அடிக்கிறாங்க. இப்படி குற்றங்கள், இடையில குற்றங்கள்லாம் நடக்குது. இந்த பயணத்தில் இடையில ஆண்களை பின்தொடர்கிற இந்த வாழ்க்கை பயணத்தில் ஏகப்பட்ட குற்றங்கள், ஏகப்பட்ட நோய்கள். அப்படி ஒரு அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு ஓய்வு எடுக்க முடியல. போகிற வழியில் பயணம் சூப்பராக இருக்குமா, டிவி பாரு, மொபைல் பார்த்துக்கிட்டே ஓடு, டிவியை பாரு, அப்படியே ஆசை காட்டி ஓட வைக்குது இந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை, ஆண்களை பின்தொடர்கிற இந்த வாழ்க்கை. அதனால் அப்போது நம்ம எப்போ நம்ம ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழணும், எளிதான ஒரு வாழ்க்கை வாழணும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழணும், அன்பு பாசம், அன்பு காட்டுறது கூட நேரம் இல்லை. ஆண்களின் உணர்வுகளை பின்தொடர்ந்து ஓடும்போது அன்பு காட்டுறதுக்கு நேரம் இல்லை. ஆண் தான் ஓடிட்டானே, அப்புறம் எங்கே அன்பு காட்டுறதுக்கு தான் யாருமே இல்லையே. ஆண் முன்னாடி ஓடுறான், பெண்கள் பின்னாடி ஓடிட்டுருக்காங்க. தனித்தனியாக எல்லோரும் ஓடுறாங்க, வேகமாக ஓடுறாங்க. யாரும் கூட்டமாக நடந்து போக மாட்டேங்கிறாங்க, சமமாக நடந்து போக மாட்டேங்கிறாங்க. ஒரு அன்பு காட்டுறதுக்கு நேரம் இல்லை, பேசுகிறது கூட நேரம் இல்லை, எல்லாம் ஓடுறதுல தான் குறியாக இருக்காங்க. ஆணின் வேகத்துக்கு ஓடும்போது ஓடுறதுல தான் குறியாக இருக்காங்க, பேச மாட்டேங்கிறாங்க, சிரிக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்க, அப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அதனால் ஆணின் உணர்வுகளை பின்தொடர்ந்ததால் தான், ஆணின் உணர்வுகளை புரிந்து கொண்டதால் தான் பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடாது. பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பது இழிவானது, தவறானது, அந்த தவறை செய்யக்கூடாது. பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க, பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க, பெண்களின் உணர்வுகளை மேலோங்க அனுமதிக்காதீங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அவங்கள அடக்குங்க, அவங்கள அவங்கள்ட்ட சொல்லி வைங்க, ஆண்களின் உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க, ஆண்களின் உணர்வுகளை பின்தொடருங்க அப்படின்னு சொல்லி மூளை செலவு செய்து வச்சு அதனை கூட்டு போனதுனால தான் இப்படி ஒரு இயந்திர அறிவியல் உலகமே உருவானது. இவ்வளோ நோய்கள், இவ்வளோ குற்றங்கள், இவ்வளோ சாவு, இவ்வளோ பலி, இவ்வளோ மரணங்கள். எங்கே பார்த்தாலும் அழுகிறது கூட தெம்பு இல்லை. ஒரு அளவுக்கு மேலே துன்பம் போயிடுச்சுன்னா அழக்கூட தோணாது, கண்ணீர் கூட வராது. மென்மையான துன்பங்களுக்கு தான் கண்ணீர் வரும். ஒரு மோசமான ஒரு துன்பம் அளவு கடந்து போயிடுச்சுன்னா கண்ணீர் வராது. அதனால் சிரிப்பு ஒரு அது மாதிரி மகிழ்ச்சி எதுவுமே வரல, உணர்வே வரல, உணர்வுகிட்ட. அது மாதிரி ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் என்ன நடக்கும் என்பதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் சாட்சி. கடைசியில் அவன் ஓடி என்ன பண்ணிட்டான், வழியெல்லாம் ஆபத்து, போர்கள்,
குற்றம், அணு உலைகள் பாரு, அணு உலைகள்லாம் ஏற்படுத்தி வச்சிட்டான். வழியெல்லாம் கண்ணி வெடிங்கிற மாதிரி. ஆண்களை பின்தொடர்ந்தால் என்ன நடக்கும், ஆணின் உணர்வுகளை பின்தொடர்ந்தால் என்ன நடக்கும், அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. ஆண்களை கட்டுப்படுத்த தவறினால் என்ன நடக்கும், ஆண்களை கட்டுப்படுத்துறது தான் பெண்களுடைய வேலை. தங்களுக்கு சாதகமாக வாழச் சொல்லி ஆண்களை கட்டுப்படுத்தணும் பெண்கள். அந்த செயலை செய்ய தவறியது பெண்களுடைய தப்பு. எதுக்கு, ஆண்களிடமிருந்து கிடைக்கிற சலுகைகளுக்காக ஆண்களுக்கு கட்டுப்பட ஆரம்பித்து விட்டார்கள் பெண்கள். ஆண்களை கட்டுப்படுத்துகிற அந்த கடமையை மறந்து ஆண்களுக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஏற்பட்ட விளைவு தான் இவ்வளோ விளைவு. இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டால் என்ன நடக்கும், பெண்ணின் உணர்வுகளை பின்தொடர்ந்தால் என்ன நடக்கும், பெண்கள் ஆண்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும், வழி நடத்தணும். அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னா, நிலையாக ஒரு இடத்துல வசிப்போம். பெண்கள் மெதுவாக தான் நடப்பாங்க. அப்போ ஆணும் மெதுவாக நடப்பான். ஆண்களைப் போல் வேகமாக பெண்கள் நடக்க மாட்டாங்க. அப்போ பெண்கள் அவங்க மெதுவாக தான் நடப்பாங்க. அப்படிங்கும்போது ஆணின் வேகம் குறைக்கப்படுகிறது, பாதுகாப்பாக மாற்றப்படுகிறது, எளிதாக்கப்படுகிறது. பயணம் என்பது இப்போது எளிதாகிறது. அப்போ பெண்கள் அப்பப்போ ரெஸ்ட் எடுப்பாங்க, உட்காந்து கதை பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, பயணத்தின் போது மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இப்போ எல்லோரும் ஒன்றா போகிறாங்க. வாங்க கதை பேசலாம், உட்காந்து கதை பேசலாம், வாங்க டான்ஸ் ஆடலாம், ஆடி பாடலாம். இப்படி மனித வாழ்க்கை பயணத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு எது தேவைன்னா, பெண்ணின் உணர்வுகளை பின்தொடர வேண்டும். அப்போ தான் நிலையாக ஒரு இடத்தில் வசிப்பார்கள் மக்கள். நாடோடித்தனமான வாழ்க்கையில் அந்த இதுவே வராது. பாதுகாப்பாக வாழ்கிறது பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் பாதுகாப்பாக வாழலாம். அங்கே தான் ரகசியமே இருக்குது. ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை குறித்த ரகசியம், ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியம் எங்கே இருக்குதுன்னா பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஏன் பெண்களை பார்த்துக்கிட்டே போகிற வரும்போதெல்லாம் பெண்களை சைட் அடிக்கிறோம்ல, பெண்கள் போனால் பார்க்குறோம்ல. அப்போ அது ஏன் வருதுன்னா, பெண்களை பின்தொடர்கிற பண்பு தான் அதற்கு காரணம். அந்த இயற்கை பண்பு தான் காரணம். அதுதான் பெண்களை பார்க்குறது. ஏன் பெண்களை பார்க்குறோன்னா சும்மா கிடையாது, எல்லா விதத்திலும் பெண்களை வழிகாட்டியாக நம்ம நினைக்கிறோம். அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் கற்றுக்கிறோம். எப்படி வாழ வேண்டும் என அவங்க பெண்களை பார்த்து தான் கற்றுக்கிறாங்க. நீங்கள் பெண்களை பார்க்கவே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி வாழணுன்னே தெரியாது. பெண்களை பார்க்கவே இல்லைன்னா, பெண்ணை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை கண்டிப்பாக சரியான வாழ்க்கையாக இருக்காது, தப்பான வாழ்க்கையாக தான் இருக்கும், பாதுகாப்பற்ற வாழ்க்கையாக தான் இருக்கும், அது மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையாக தான் இருக்கும், அது கடினமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அதனால் பெண்களை பார்த்துக்கிட்டே ஏன் இருக்காங்க, பெண்களை எங்கே போனாலும் பெண்களை பார்க்குறாங்க. ஆனால் நீ பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடுறது தப்பு, முகத்தை மூடுறது அது ரொம்ப தப்பு. அது என்ன சிந்தனை அப்படின்னா, நீ எங்களை பார்க்காத ஆண்களை பாரு. ஏன்னா ஆண்களை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகம் சொல்லுது. ஆண்களை பாரு, ஆண்களை பின்தொடர்ந்து போ, ஆண்களின் உணர்வுகளை பின்தொடர்ந்து போ. அப்படி இருக்கும்போது நீ பெண்களை பார்க்கக்கூடாது, பெண்கள் தான் ஆண்களை பார்க்கணும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை ஆண்கள் பார்க்கக்கூடாது, ஆண்கள் தான் பெண்களை பார்க்கணும். ஏதோ தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அப்படி கிடையாது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை ஆண்கள் பார்க்கக்கூடாது, ஆண்களைத்தான் பெண்கள் பார்க்க வேண்டும். இப்போ ஆண்களின் உணர்வுகளை தான் பெண்கள் பின்தொடர வேண்டும். அப்போ பெண்களின் உணர்வுகளை பின்தொடர வேண்டும் என்றால் அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை, அது தவறான முன்னுதாரணமாகிவிடும். அப்போ அதற்கென ஒரு உலகம் தேவை. பெண்களின் உணர்வுகளை பின்தொடர வேண்டும் என்றால் அதற்கென ஒரு உலகம் 2040 பிறகு வரப்போதில்லை, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அங்கே தான் பெண்களின் உணர்வுகளை பின்தொடரணும், பெண்களை பின்தொடர்ந்து போகணும். அங்கே தான் பெண்கள் ஆண்களுக்கு வழிகாட்டி. இங்கே தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்களுக்கு ஆண்கள் தான் வழிகாட்டி, ஆண்களைத்தான் பெண்கள் பார்க்கணும். அதுதான் ஆண்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும், பெண்களுக்கும் ஊக்கத்தை கொடுக்கும். இங்கே என்ன கட்டுப்பாடுங்கிற பேரில் பெண்கள் ஆண்களை பார்க்குறதே இல்லை. அப்போ பெண்கள் ரொம்பவும் பார்க்காம இருக்கும்போது ஆண்கள் பொறுமை இழந்து தான் பெண்களை பார்க்குறாங்க. அப்படி அந்த மாதிரியான நிலைமை, பொறுமை இழந்து தான் பார்க்குறாங்க. அப்போ ஆண்கள்லாம் பெண்களை பார்க்குறாங்களே இந்த உலகத்தில் கூட அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்க பொறுமை இழந்து பார்க்குறாங்க. ஏன்னா பெண்கள் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. பெண்களை கட்டுப்படுத்தியாச்சு, நீ ஆண்களை பார்க்காத, ஆண்கள்கிட்ட பேசாத, ஆண்கள்கிட்ட பழகாதன்னு சொல்லிட்டு பெண்களை கட்டுப்படுத்தியாச்சு. அப்படிங்கும்போது ஆண்களுக்கு பொறுமை இழந்துடுறான். என்னடா பெண்கள் நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இயந்திர அறிவியல் உலகில், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தான் ஆண்களை பார்க்க வேண்டும், பெண்கள் தான் ஆண்களை பின்தொடர வேண்டும்.
ஆனால் இங்கே வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்குது, ஆனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க. கட்டுப்பாடுங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க, ஆண்களை வந்து பெண்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்களா, அப்போ ஆண்களுக்கு பொறுமை இழந்து என்னடா பெண்கள் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவனே பொறுமை இழந்து பெண்களை பார்க்குறான். அப்போ அந்த மாதிரி பெண்களை ரொம்ப வேடிக்கை பார்க்குறான் ஒருத்தவனை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை ரொம்ப ஒருத்தன் வேடிக்கை பார்க்குறான்னா அவனால் பெருசாக எதையும் செய்ய முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை ஒருத்தன் வேடிக்கை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி பெண்களையே பார்த்துட்ருக்கான் அப்படின்னா அவனால் பெருசாக எதையும் செய்ய முடியும். ஏன்னா அதுவே அவனுக்கு பெரிய வேலையாயிடும். அதுவே அவனுக்கு ஒரு நிதானமாக ஒரு ரொம்ப வேகத்தை குறைத்து விடும். பெண்களை பார்த்துட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வேகம் குறைஞ்சிரும். ஒரு ஆணோட வேகம் வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆணின் வேகம் என்பது குறைந்து விடும். அதனால் வந்து அப்போது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை ஆண்கள் பார்க்கக்கூடாது, ஆண்களைத்தான் பெண்கள் பார்க்கணும். அப்போ தான் ஆண்கள் வேகமாக போவான். ஏன்னா அவன் பெண்ணை பார்த்தான்னா அது அவனுடைய வேகம் வந்து தடைப்படும். அப்போ வந்து அவன் வேகமாக போகணும். அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு அது வந்து வேகமாக போகிறது ஆபத்து அழிவு எல்லாம் தெரியும். ஆனால் நடைமுறையில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பின்பற்றி ஆகணும். உண்மைங்கிறது ஒன்று இருக்குது, அது வந்து இந்த உலகத்துக்கு பொருந்தாது. அது இயற்கையான உலகத்துக்கு தான் பொருந்தும். அது 2040 பிறகு வரப்போகிற இயற்கையான உலகத்துக்கு தான் பொருந்தும். இப்போ நடக்கிறது ஓடுறதுங்கிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் நடக்கவும் ஓடவும் செய்வாங்க. எங்கே போனாலும் நடப்பாங்க, கொஞ்சம் வேகமாக போனால் ஓடுவாங்க. அங்கே எங்கே போனாலும் நடந்து போவாங்க, வேகமாக போனால் ஓடுவாங்க. அதுக்காக வந்து அது இயற்கையான அணுகுமுறை. அதுக்காக வந்து அதை வந்து நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம கடைபிடிக்க முடியுமா? நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, எங்கே போனாலும் நடந்தும் ஓடியும் போவீங்களா? போக மாட்டீங்க. அப்போ பஸ்ஸில் தான் போவீங்க. அப்போ இந்த உலகத்தில் நாம் எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நம்ம நடந்துக்கணும். நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறீங்க, வெளியூருக்கு போகிறீங்க, அப்போ 2 வீலரில் போவீங்க, இல்லை பஸ்ஸில் போவீங்க, அல்லது வந்து ட்ரெயினில் போவீங்க, அல்லது ரொம்ப விமானத்தில் போவீங்க. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படித்தான் நாம் வாழ வேண்டும். அதுதான் சரி. ஆனால் அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து நீங்கள் வேறு வழியே இல்லை. அங்கே கார் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, 2 வீலர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நீங்கள் நடந்து தான் போகணும். வேகமாக போகணுமா நீங்கள் ஓடி தான் போவீங்க. அது அந்த உலகத்திற்கு பொருத்தமானது. அதுபோல் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் வந்து பெண்களை வேடிக்கை பார்க்கக்கூடாது. அடிக்கடி சைட் அடிக்கிறேன், அழகை ரசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வேடிக்கை பார்க்காதீங்க. அப்போ ஆண்களுடைய வேகம் குறைஞ்சிரும். ஆண்களுடைய வேகம் குறையும் போது பெண்களுடைய வேகமும் குறையும். இங்கே வேகம்தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. வேகம்தான் பெரிதாக பார்க்கப்படுகிறது. விபத்துகள்லாம் வேகத்துக்கு தான் இங்கே முக்கியத்துவம். விபத்துகளை யாரும் பொருட்படுத்துவதில்லை, அலட்சியப்படுத்துகிறார்கள். அதனால் வேகம்தான் இங்கே முக்கியமாக இருக்குது. அப்படிங்கும்போது வேகமாக போகணுமா, அப்போ ஆண்கள் வந்து பெண்களை வேடிக்கை பார்க்காதீங்க, பெண்களை வந்து அடிக்கடி பார்க்காதீங்க, பெண்களை மறந்துடுங்க. நீ வேகமாக போ. நீ வேகமாக போனால் வேகமாக போகிற ஒன்றை வந்து நிறைய பெண்கள் பார்ப்பாங்க அப்படின்ட்டு இந்த உலகம் சொல்லுது, இந்த இயந்திர அறிவியல் உலகம் சொல்லுது. ஆனால் அப்படி இவன் வேகமாக போகிறான்னா பெண்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பெண்களை பார்க்காத, ஆம்பளைகளை பார்க்காத, ஆம்பளைகிட்ட பேசாத, பழகாதன்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்தி வேற வச்சுருக்காங்க. அப்போது ஆண்களுக்கு கடுப்பாயிடும். என்னடா இது, நம்மளையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, நம்மளையும் வேகமாக போகணுன்னு சொல்லிட்டு நம்மளை வேகமாக போகிற வேற சொல்கிறாங்க. ஆம்பளைங்க புலம்புறாங்க. இப்படி நம்மளையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நீ பொம்பளைகளை பார்க்காத, வேகமாக போ, அப்போ தான் வேகமாக போக முடியும். நீ பொம்பளைகளை பார்க்க வேகமாக போக சொல்கிறாங்க. வேகமாக போகிற நம்மளையும் பெண்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. வீட்டிலே உட்காந்துக்கிறாங்க, பின்தங்கி உட்காந்துக்கிறாங்க, ரொம்ப ஸ்லோவாக வராங்க, கண்ணுக்கே தெரியாத தூரத்துக்கு நம்ம ஓடுறோம். அப்படிங்கும்போது அவனுக்கு வெறுப்பாயிடுது. அவன் வாழ்க்கையே வந்து ஒரு இன்பமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை, அந்த மாதிரி ஆகுது. அதனால் வந்து அந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் இங்கே இருக்குது. அதனால் ஆணின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், ஆணின் உணர்வுகளை பின்தொடர வேண்டும். அது இயந்திர அறிவியல் உலகின் நடைமுறை. நாங்கள் ஆணின் உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பது இயந்திர அறிவியல் உலக நடைமுறை. பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பது, பெண்ணின் உணர்வுகளை பின்தொடர்வது என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை நடைமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.